தண்டவத் பிரணாம். நான் 2009 சில குருதேவை சில கேள்விகளை கேட்டேன். இமெயில், அவர் வெளிநாட்டில் இருந்தார். இப்போது அதில் ஒரு கேள்வி என்ன சொன்னால், தீட்சை ಹರಿನಾಮ வாங்கின அப்புறம் ನಮಗೆ மடம் கூட அந்த சிஷ்யனுக்கு மடத்துக்கு என்ன சம்பந்தம், எப்படி ஒரு சிஷ்யன் மடம் கூட சங்க பண்ணணும், சேவை செய்யணும், பதில் கொடுத்துட்டு இருக்காரு சில குருதேவ். ஸ்ரீ குரு மடம் போடுவாங்க, எல்லாருமே பகவான் சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு வேண்டி மடம் சொன்னால் மக்கள் சேர்ந்து பக்திக்கு சாதனை பண்ணி மெல்ல மெல்லமாக வாழ்க்கைக்கு உயர்ந்த நோக்கம் நித்திய ஆனந்தம் பக்கம் போகிறதுக்கு தான் மடம் போட்டிருக்கு. மடத்தில் உள்ள சிஷ்யர் இருந்தால் சரி, குரு இருந்தால் சரி, அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நோக்கம் அதுக்கு வேண்டி தான் சேர்றது. சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு நித்திய சேவைக்கு ஆகிறதுக்கு வேண்டி. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் சரி, டீச்சர்ஸ் இருந்தால் சரி, பகவானில் முழு நம்பிக்கை வச்சு ஒருத்தர் மேலே கூட நம்பிக்கை மதிப்பு வச்சு எந்த விதமான சண்டைகள், துவேஷம், துரோகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணாமல் அமைதியாக தெய்வீகமான பக்தி உள்ள பாவம் வச்சு ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் யார் நித்திய ஆனந்தம் அமைதியாக இருக்காங்க, அவங்களுக்கு சேவை பண்ண பக்தி பண்ணுறதுக்கு மடத்தில் இருக்கணும். நம்ம முதல்ல மடம் சொன்னா அது அர்த்தம் சரியாக புரியணும். மடத்தில் 2 பக்கம் இருக்குது. ஒன்று கோயில், ஒன்று ஆசிரமம். கோயில் சொன்னால் அங்கே பகவான்கே ஸ்ரீ விக்கிரகங்கள் வச்சுருக்கோம், அவங்களுக்கு சேவை பண்ணி நம்ம அவங்களுக்கு கருணை கிடைக்கிறதுக்கு வேண்டி. ஆசிரமம் சொன்னால் அங்கே பக்தர் சொன்னால் பிரம்மச்சாரி, சன்னியாசி, இந்த மாதிரி பக்தர் எப்போவுமே வாழ்விட்டு இருக்காங்க மடத்தில். இப்போ இந்த பிரம்மச்சாரி சன்னியாசிகள் வைஷ்ணவர் சேவை பண்ணுறதுக்கு ஆத்மீக குரு எப்படி சொல்லியிருக்காரு அப்படி விக்கிரகங்கள் சேவை இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி. அதே போல் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வைஷ்ணவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு, அதுபோல அவங்களும் மடத்தில் வாழ்வானும். மடம் சொன்னாலே ஆத்மீக விஷயங்கள் படிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு வேண்டி உள்ள ஒரு இடம். நம்ம மடம் எவ்வளோ பெருசு சின்னது இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அங்கே எவ்வளோ பக்தர் இருக்கார் இப்படியெல்லாம். நம்ம இப்போ உள்ள சமுதாயத்தில் அமைதியாக இருக்கிறதுக்கு வேண்டி, பக்தியிலே சுத்தமாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம மடத்தில் போகிறது. இப்போ இது ரொம்ப முக்கியம். மடத்தில் பக்தர் பகவான் பக்தர் சேவை பண்ணுறதுக்கு வேண்டி வரணும். மடத்தில் அந்த பக்தி சேவைக்கு கொடுக்கறது வாங்கிறது பௌத்திக தொழில் போல இருக்கக்கூடாது. ஆத்மீக விஷயங்களுக்கு கொடுக்கறது வாங்கிறது இருக்கணும். இப்போது ஆத்மீக விஷயம் சொன்னால் அங்கே தொழில் போல விஷயங்கள் இருக்கக்கூடாது. நினைவைங்க, பகவான் கருணை இல்லாமல் யாருமே பகவான் சேவை பண்ண முடியாது. இப்போ நம்ம ಹೃದಯದಿಂದ ಉಳ್ಳೆಯಿಂದ ಭಗವಾನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣ್ಣನು. ಓ ಭಗವಾನೇ, ನಾವನಿಗೆ நித்திய சேவகன், எனக்கு தயவு செய்து ஒரு நல்ல குரு அனுப்பிவிடுங்க. நான் அந்த குரு சொன்ன போல வாழ்க்கை வாழ்வன்னு சொல்லியிருக்கேன், பகவானை சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம சேவை பண்ணும்போது குரு சொன்ன போல நம்ம இவ்வளோ ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜப்பம் தினமும் அனுபவிச்சு அதே போல் அனுபவிச்சு நம்ம வேறு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது. நம்ம
பௌத்திக துன்பங்கள் இதெல்லாம் விஷயங்களை மடத்தில் கொண்டு வரக்கூடாது. மடம் சொன்னால் நம்ம ஸ்ரீ குரு வைஷ்ணவர் கிருஷ்ணர் இவங்களுக்கு சேவைக்க வேண்டி அப்படி நம்ம சேவை பண்ணி நம்ம சீக்கிரமாக பக்தியில் முன்னேற்றம் ஆகி கிருஷ்ண உணர்வில் இதுக்கு வேண்டி மடம். யாருக்கு ஆத்மீக அறிவு இருக்குது, ஆத்மீக அனுபவங்கள் இருக்குது, அவங்களுக்கு தான் நமக்கு டீச்சர்ஸ் போல. மடத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பக்தி பாதையில் இருக்காங்க. அவங்கள டீச்சர்ஸ் எப்படி சொல்லிகிட்ருக்காங்க அப்படி வாழ்விட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மடத்தில் உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைப்பு. அதில் சன்னியாசி கூட நம்ம ஒரு டீச்சர் சொல்லலாம். பட் அந்த சன்னியாசி கூட வந்த மக்களுக்கு சரியான பாதை காட்டணும், தானும் அதே போல் வாழணும். இப்போல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, மடத்தில் உள்ள சன்னியாசிகளே குரு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். உண்மையாக ஒரு சன்னியாசி சொன்னால் எல்லா ஜீவன்களுக்கு கருணை காட்டி அவங்களுக்கு காப்பாற்றுறது, பக்தி பாதையில் கொண்டு வருது. அதுக்கு வேண்டி மடம் ஒரு ரொம்ப முக்கியமான இடம். கலியுகம் எப்படியா இருக்குது சொன்னால் மெல்ல மெல்லமாக மடத்தில் எல்லாம் பிஸ்னஸ் தொடங்கியாச்சு. அப்போ அது சமுதாயத்தில் பிரச்சனையை ஆக்கிடும். நாம் மடம் சொன்னால் ஒரு பிஸ்னஸ் இடம் சொல்லி அந்த மாதிரி சம்பந்தம் வைக்கக்கூடாது. இப்போ கலியுகம் கப்பட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல எல்லாம் மாறிட்டு இருக்குது. நம்ம பக்தி சேவை விட்டு பக்தி சொல்லி பிஸ்னஸ் நடக்க தொடங்கியாச்சு. கப்பட்டம் கூடியாச்சு. இப்போ நம்ம மடம் கூட பேரு புகழ்ச்சிக்கு உள்ள இடம் ஆகிட்டுருக்கு. பெரிய பெரிய மடங்கள் போடுறது. இது ஆத்மீக வாழ்க்கைக்கு எதிரி போல ஆகிட்டுருக்கு. நம்ம எப்போ பக்தி பேரில் பிஸ்னஸ் தொடங்கிடுவோமோ என்ன சொல்கிறது, வைஷ்ணவருக்கு அந்த மடத்தில் போய் இடமில்லாத போல ஆகிடும். எல்லாம் பணம் இது வச்சு நடக்க தொடங்கிடும். உண்மையாக மடத்தில் பக்தருக்கு எப்போவுமே வர வைக்கணும். எல்லாருமே இந்த பிஸ்னஸ் போல வந்தாச்சு சொன்னால் உண்மையான பக்தர் மடத்தில் இருக்க மாட்டான். அவங்களுக்கு மடம் கூட வர விடாது. அப்போ பிஸ்னஸ் வந்தாச்சுன்னு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குச்சுன்னா நம்ம புரியணும், இது ஒரு பிஸ்னஸ் இடமாயாச்சு, ஆத்மீக பேரில் தான் இருக்குது. இது நம்ம சரியாக புரியறதுக்கு எனக்கு ஆத்மீக குரு ஸ்ரீல பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி டாக்கூர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, தயவு செய்து என் மடத்துக்கு ஒரு ஹோட்டல் பண்ணாதுங்க. ரூம்களுக்கு இவ்வளோ சார்ஜ் சொல்லி பண்ணிவிட்டு பிரசாதத்துக்கு இவ்வளோ பணம். மக்கள் மடம் அவங்களுக்கு வீடு நினச்சிட்டு வரணும். இந்த மாதிரி பாவம் என் மடத்தில் எப்போவுமே வையுங்க சொல்லி வந்தவங்களை இங்கே நல்ல முறையாக பார்க்குறது. ஏன்னா அவங்கள எல்லோரும் வைஷ்ணவர் தான். அவங்களும் நம்ம மடம் வச்சு திருப்தி ஆகாமல் போனால் நம்ம மடத்தில் உள்ள பக்தி குறைஞ்சிடும். வைஷ்ணவர் திருப்தி ஆகாமல் மடத்தில் வெளியில் போனால் அதுக்கு முன்னாடியே நான் உடம்பு தியாகம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சொல்லி. இப்போ நம்ம சில பேர் பக்தியில் நல்லா நம்பிக்கை வச்சுருக்கான், நம்பிக்கையுடனே ஜபம் செய்துட்ருக்கான், வைஷ்ணவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். சிலப்போ அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்டவங்க மடத்தில் வரும்போது மடத்தில் பிஸ்னஸ் இது வந்திருந்தால் அவங்களுக்கு நம்ம சரியாக மதிப்பு கொடுக்காம இருப்போம். அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தியாக இருக்க மாட்டார். எந்த இடத்துல வைஷ்ணவருக்கு மதிப்பு இல்லை,
கிருஷ்ணர் கூட அங்கே இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். நம்ம வேறே கிருஷ்ணருக்கு கல்லில் மரத்தில் பார்க்குறதல்ல. நம்ம வேறு பிஸ்னஸ் போல பண்ணியிருந்தால் மடம் பில்டிங் பெருசு பெருசாகிட்டு இருக்கலாம், பட் அங்கே பகவான் கருணை குறைஞ்சிட்டே போகும். உண்மையாக மடம் நல்லா இருக்குது சொன்னால் அங்கே ஹரி குரு வைஷ்ணவர் சேவை நல்ல முறையாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ எல்லாம் மடத்தின் சாரம் என்ன? மடம் சொன்னால் சுத்த பக்தி எங்கே நடந்துகிட்ருக்கு, எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ துன்பத்தில் வெளியில் கொண்டு வர்றதுக்கு, பௌத்திக கெட்டலை வெளியில் கொண்டு வர்றதுக்கு சொன்னால் மடம் சொன்னால் நமக்கு சரியான முறையில் கிருஷ்ண உணர்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு பண்ணிகிட்ருக்கு. அங்கே ஆத்மீக குரு சுத்த பக்தர் நமக்கு சரியாக வழி காட்டிகிட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு குருமாரா சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு சீனியர்ஸ் கிட்டே நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் கெட்ட வேலை பண்ணிகிட்ருக்காங்க சொன்னால் நம்ம அந்த பக்தருக்கு நம்ம இது பண்ணக்கூடாது, அவர் என்ன கெட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்காரு அது சரியில்லை சொல்லி. இப்படி தான் நம்ம பக்தி சேவையில் இருக்கன்னு சொன்னால் சில மடத்தில் சில நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம். பட் நம்ம அந்த இடத்துல நம்பிக்கை போகக்கூடாது. அது பிருந்தாவனத்தில் இருக்கலாம், மாயாப்பூரில் இருக்கலாம், அந்த இடம் தவறானதல்ல. அங்கே யாரோ தவறு பண்ணிகிட்டு இருக்கா, அது வேறு விஷயம். மடம் தவறான இடம் கிடையாது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நம்ம மார்க்கெட் போவோம், ஒரு நல்ல பல்பு வாங்குவோம், பல்பு நல்ல கம்பெனி, பட் வீட்டில் கொண்டு வரும்போது அந்த பல்பு வேலை ஆகலாம். அந்த பல்புல ஏதோ குறை இருக்குது, அந்த கம்பெனியே தவறானது நம்ம சொல்ல முடியாது. இதே போல் மடத்தில் யாரோ தவறு பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னால் மடமே தவறான இடம் அப்படியல்ல. நம்ம இந்த விஷயம் மேலே உள்ள பக்தர்கிட்ட பேசி இல்லை குருக்கிட்ட பேசி அங்கே உள்ள சரியான அங்கே பக்தி இது கொண்டு வர முயற்சி பண்ணணும். நம்ம ஒரு சிஷ்யன் தீட்சை வாங்கி மடத்தில் எப்போ எல்லாம் போக முடியுது அங்கே போய் வைஷ்ணவர் சேவை பண்ணுறது, ஜப்பம் செய்கிறது, பக்திக்கு அடுத்த விஷயங்களை புரிய முயற்சி பண்ணணும். எப்படி யாருமே மடத்தில் யார் வாசம் பண்ணிகிட்டு இருக்கான், அது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம், டீச்சர் இருக்கலாம். அங்கே உள்ள டீச்சர்ஸ் சரியான முறையில் பக்தி பண்ணுறது சொல்லி கொடுப்பான், ஸ்டூடெண்ட்டுக்கு தானும் சரியாக பண்ணிகிட்டு இருப்பான். இது அப்படி நடக்காமல் இருக்குச்சுன்னா மடத்தில் இருந்து கூட பௌத்திக விஷயங்கள் வந்துடும். இப்போ மடத்தில் உள்ள யாருமே தவறான இது பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னால் நம்ம மேலே உள்ள அவங்களுக்கு போய் அந்த விஷயம் சொல்லணும். நம்ம புரியணும், மடம் சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு ஆஃபீஸ். நம்ம எவ்வளோ சேவை பண்ண முடியுதோ அவ்வளோ சேவை பண்ணணும் மடத்துக்கு. அது பணம் வச்சு இருக்கலாம், மனசு வச்சு இருக்கலாம், உடம்பு வச்சு இருக்கலாம். பௌத்திக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டூரு இதுக்கு வேண்டி அங்கே போகக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய வாட்டி ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறதால அங்கே உள்ள சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கான். பட் மடத்தில் நம்ம சுகம் அனுபவிக்கிறதுக்கு போகக்கூடாது. மடம் சொன்னால் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவைக்கு வேண்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சமுதாயத்தில் நிறைய கோயில்கள் மடங்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய பிரம்மச்சாரி, சன்னியாசி, தியாகிகள் இப்போ நமக்கு சமுதாயத்தில் பார்க்க முடியுது. பட் மடம் போட்டதே சாந்தி, அமைதி கொண்டு வர்றதுக்கு. இவ்வளோ கோயில் மடம் சாந்தி வந்திருக்கா? சாந்தி விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வேறு பேர் புகழ்ச்சிக்குள்ள விஷயங்கள் வருது. நம்ம ஜீவன்களை ஆத்மாவை பார்த்து நினைக்காம, அவங்களுக்கு கஷ்டம் பார்த்து நினைக்காம, அவங்களுக்கு சரியான பௌத்திக இது பக்தி விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம நம்ம
பக்தரில் கூட வித்தியாசம் பண்ணிகிட்ருக்கோம். பணக்காரர், ஏழையர், அந்த குருಗೆ ಶಿಷ್ಯರು, இவர் வேறு மடமு. இப்போ நம்ம நிறைய வாட்டி நம்ம ஆத்மீக குருಗೆ தூக்கி விடுறதுக்கு வேண்டி வேறு வைஷ்ணவರಿಗೆ அபராதம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யார் அபராதம் பண்ணிகிட்ருக்காங்க, பௌத்திகமாக நல்ல வளர்ச்சி ஆகலாம், பட் ஆத்மீகமாக அவங்களுக்கு ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு தூரம் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் எப்போவுமே பக்தர் இதயத்திலே வாசம் பண்ணிகிட்ருக்காரு. ஜகதானந்த பண்டித் பிரேம வைவர்த்த புக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க, கோட்டி ஜென்மா கரிலேவோ நாப்பாய் கிருஷ்ணர் சரண். யார் அபராதம் பண்ணிகிட்ருக்கான், ஜபமும் பண்ணிகிட்ருக்கான், அவங்களுக்கு கோடிக்கணக்கான பிறவி ஜபம் பண்ணால் கூட ராதாகிருஷ்ணர் பாதம் போக முடியாது. ஹரிநாமம் வாங்கி இல்லை தீட்சை வாங்கி ஒரு ஜீவன், ஒரு சிஷ்யன் மடத்திலே பக்தி சேவை படிக்க போகணும். அதே போல் ஆத்மீக குரு மடம் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் சேவை சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி. மடத்தில் நிறைய சேவைகள் இருக்குது. நம்ம கையில் என்ன சேவை முடிவு பண்ணி பக்தியில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் நம்ம பகவான் கூட சம்பந்தம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேவை எப்போவுமே குரு சொன்ன போல இருக்கணும். குரு எப்படி நமக்கு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம சும்மா மடத்தில் போய் நான் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நான் இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், நான் கிரகஸ்தனை, நான் பணம் கொடுத்துட்ருக்கேன், இந்த பாவம் இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு வச்சு சேவை பண்ண முடியல, நம்ம பணம் வச்சு சேவை பண்ணலாம். பட் நமக்கு உடம்பு நல்லா இருக்குது, பணமும் இருக்குச்சுன்னா ரெண்டு வச்சு சேவை பண்ணணும். நமக்கு எவ்வளோ நல்லா முடியுதோ நம்ம மடத்துக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணணும். பட் நமக்கு முடியாது அந்த மாதிரி அல்ல, எவ்வளோ நல்ல முறையாக முடியுது நல்ல முறையாக பண்ணணும். மடம் போடுறதுக்கு உண்மையான ஒரு யோசனை, மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணா மகாபிரபு வைஷ்ணவர் சேவை பண்ண முடியும். அதுக்கு வேண்டி இப்போ நமக்கு நம்ம மடத்தில் நடக்குது சொன்னால் நம்ம சரியான முறையில் நம்ம கையில் எவ்வளோ முடியுது சேவை பண்ணணும். பட்டு மடத்தில் அந்த வாய்ப்பே கிடையாது. பக்திக்கு உள்ள ஒரு இது கிடையாது. அப்போ நம்ம வெளியில் இருந்து சேவை பண்ணலாம். வேறு நமக்கு எங்கே பக்திக்கு இது இருக்குது அந்த மாதிரி இடத்துல போய் சங்கம் பண்ணலாம். மடம் ஸ்ரீகிருஷ்ணர் சேவைக்கு வேண்டிதான். இப்போ எல்லா பக்தரும் இந்த விஷயம் வச்சு தான் மடத்தில் வாழ்வணும். நம்ம ஒரு கிரகஸ்தாராக இருக்கலாம், நம்ம வருஷத்தில் 5 நாள் 10 நாள் போயிட்டுருக்கோம். அப்போ கூட நம்ம எவ்வளோ நாள் போயிட்டுருக்கோம், நமக்கு தீக்ஷா குரு எப்படி சொல்லுவாரோ அப்படி நம்ம மடத்தில் சேவை செய்யணும். இப்படி தான் மடமும் சிஷ்யனும் பக்தருக்கு உள்ள சம்பந்தம். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.